மகா கிச்சனில் இன்றைக்கி நான் எல்லாம் பொடிக்கு உண்டானது வறுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு உண்டான மிளகா, இதை அரைக்கணும், எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இது வெறும் மிளகாத்தூள், அதெல்லாம் வரமிளகாய்த்தூள், அந்த மிளகாத்தூளுக்கு இது பண்ணியிருக்கேன். இது கறி மசால் தூள், கறி குழம்புக்கெல்லாம் போடுற கறி மசால் தூள், அதுக்கு வறுத்து வச்சுருக்கேன். இது ரசப்பொடிக்கு, அது கரம் மசாலாவுக்கு, கருவேப்பிலை எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவாக போடுறதுக்காக. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக அது டோட்டலாக அது எல்லாத்துக்கும் அதை வறுத்து வச்சுருக்கேன். நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் முடங்கி நின்று இருந்த ஆள் தான் நானும். அந்தமாரி பிரச்சனை வர்றப்போ முடங்கி இருந்த ஆள் தான். இப்போ என்ன நானே இது பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி பண்ணணும்? அப்போது நான் வெளியில் வரணும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். தனியாக இருக்க லேடிஸ்க்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதிலேருந்து வெளியில் எப்படி நம்மளை இது பண்ணணும்? முதல்ல தைரியம் வேணும். கோழையாக இருந்தால் ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறதுக்குன்னே இருக்காங்க. இப்போ என்னுடைய விஷயத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடு கட்டினதுன்றது கஷ்டப்பட்டு வீடு கட்டின என்னை தப்பாகவும் ஏமாற்றி, இடத்த ஏமாற்றி, ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி போலீஸுங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த விஷயத்தில் சாதிக்கிற அவங்க பேசுகிற விதத்தையும் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டிருந்தேன். அவங்க அண்ணன், அவளுடைய அண்ணன், அவன் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக, ஏன்னா நம்ம வளர்ப்பு தான், நம்ம அம்மா நம்மளை வளர்த்த விதம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத காட்டும். என்னுடைய அம்மா நான் எப்படி வளரணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியல. இப்போயும் நியாயமாக போராடலான்னு தோணுது. அவங்க வளர்ந்த விதம் இப்படி தான் பேசணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுன்றது இல்லாமல் பேசுகிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த வேதனைக்குள்ளார இருந்து நான் அதிலே முடங்கி போகாமல் அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்குண்டான மசாலா ஐட்டத்துக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வறுத்துருக்கோம். எல்லாம் வறுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இது மகா கிச்சனுடைய எங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு. நாங்கள் வெளியில் காசு கொடுத்து எதையும் வாங்குறதில்ல. கலருக்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ எதையும் போடுறதில்ல. இது ஃபுல்லாக நாங்களே எங்களுடைய இதுக்காக தயாரித்து, இதை டிப்ஸ் கொடுக்கறதுக்காக அல்ல, நாங்களே தயாரித்து எங்கள் சமையலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. இது என் பாட்டியினுடைய முறை. ஒரு சிலது வெளியில் கேட்டும் நான் தெரிஞ்சுருக்கேன். இதுதான் மகா கிச்சனுடைய மசாலா ஐட்டம். இன்றைக்கி வறுத்து வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு.